நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீ வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது, அதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம். அப்புறம் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நண்பர் 2 மாதமாக நம்ம டிடி கேட்டல் ஃபீடை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய அனுபவத்தை கஸ்டமர் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கெடா குட்டிகள் மொத்தம் 120 இருக்குது. இதில் பொட்டு குட்டிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு 75, ஒரிஜினல் நெல்லு துடிப்பு ஒங்கோல் குட்டிகள் ஒரு 45 இருக்குது. இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சார் பார்த்திங்கன்னா காசு கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஃபேன்சி குட்டிகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி எடுத்தார். ஸோ எல்லாமே ஃபேன்சி குட்டிங்க, பியூர் ஒயிட்டு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கக்கூடிய குட்டிகள் எல்லாமே சாருக்கிட்டே இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைன்னா சாருடைய நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் கூட நான் பாட்டத்தில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், விலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களே. சரி வாங்க, சார் டிடி கேட்டில் ஃபீடை பயன்படுத்தின அனுபவத்தை சொல்கிறாரு, அதையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இது உங்கள் தாஜ் பசுமை ஃபார்ம், நாமக்கல் மாவட்டம், போட்ரெட்டிப்பட்டி. நம்மக்கிட்ட இப்போ பார்த்தங்கன்னா ஒரு 75 பொட்டுக்குட்டியும் 45 ஓங்கோல் குட்டி இருக்குது. இந்த குட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓங்கல் குட்டி ஆந்திராவில் கூடூர் சந்தையில் எடுத்தது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃபீடு கிட்டத்தட்ட இப்போ குட்டி எடுத்து 90 நாள் இருக்கும். ஃபீடு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணி தான் ஃபீடு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது என்ன பிரச்சனை அப்படி வருதுன்னா, நம்ம காஸ்ட் அதிகமாகுது. குவாலிட்டியான ஃபீடு வாங்கி தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி அதை திருப்பி அரைச்சி அது ஃபீடு எல்லாத்துக்கும் போடும் போது காஸ்ட் அதிகமாகுது. அது இல்லாமல் அதில் மல்டிவிட்டமின்னு, ப்ரோபயோட்டிக்கு, இந்த மாதிரி அயோடின் உப்பு, அது எல்லாமே நம்ம தனித்தனியாக வேறு சேர்த்த வேண்டிய பிரச்சனை வேறு இருக்குது. இது எல்லாம் காஸ்ட் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 ரூபா 39 ரூபா வந்துடுது நமக்கு. ஏன்னா இது அதுக்கப்புறம் நம்ம ஆள் கூப்பிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் மூட்டை பிடிச்சி வச்சு எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். இப்போ நம்ம டிடி கேட்டில் ஃபார்மில் தான் இப்போ லாஸ்ட் மந்த்து ஃபீடு வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்படின்னா அதுக்கு மாதம் அவங்க சொன்ன மெத்தடில் நம்ம ஃபீடு வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அது எனக்கு அந்த காஸ்ட்டு கிட்டத்தட்ட 39 ரூபா 40 ரூபா அந்த காஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ டிடியில் அவங்களே எல்லாம் மிக்ஸ் பண்ணி தராங்க. அந்த ஃபீடு தான் இப்போ நம்ம வாங்கிட்டுருக்குறோம். இப்போ லாஸ்ட்டு 1 மந்த்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட ஃபீடு கிட்டத்தட்ட எனக்கு 5 கிலோ ஆவரேஜாக ஏறிச்சு. இப்போ ஒரு சில குட்டி 7 கிலோ ஏறிச்சு, ஒரு சில குட்டி 3 கிலோ, ஒரு சில குட்டி 4 கிலோ ஏறிச்சு. அது குட்டி சைஸை பொறுத்து இருக்குது. சின்ன குட்டி கொஞ்சம் சுமாராகவும், பெருங்குட்டி அதிகமாக ஏறிச்சு. இப்போ லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6 கிலோ வந்துருக்குது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6 கிலோ வந்துருக்கு. 700-800 வரையெல்லாம் கூட குட்டி ஏறி இருக்குது. பெருங்குட்டியெல்லாம் 700-800 வரையும் கூட குட்டி ஏறி இருக்குது. ஏன்னா அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா ஃபீடு நல்லாயிருக்கு, எது கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ மற்ற வேறு ஃபீடெலாம் வாங்கி போடும்போது என்னென்னா, உங்களுக்கு ஃபீடு அதிகமாக சாப்பிட்டது அப்படின்னா ஒன்று பெருஞ்சாணி அடிக்கும், இல்லைண்டா பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்டு இருந்தால் வயிறு ஊதிக்கும். அதுக்கு இன்ஜெக்ஷனு நம்ம திருப்பி அதுக்கு ஏதாச்சும் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கணும். இந்த ஃபீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே போட்டுருக்க ஃபீடை போட்டுட்டு அடுத்தது இந்த ஃபீடை போட்டிங்கன்னா ஒரே நாளே உங்களுக்கு மாறிக்கும். எல்லாமே புழுக்க தான் போடும். பெருஞ்சாணிலாம் அடிக்காது. அந்த ஒரு நாள் மாறின அன்றைக்கி வேண்டாம், கொஞ்சம் சாணி ஒரு மாதிரி போடும். உங்களுக்கு கழிச்செல்லாம் இருக்காது. என்ன அடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புழுக்க தான் போடும். இப்போ நம்ம இந்த ஃபீடு தான் போட்டுட்ருக்கோம். எல்லாமே புழுக்க தான் போடுறது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்றதும் அதே மாதிரி நல்லா விரும்பி சாப்பிட்றது. நீங்கள் இந்த ஃபீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக சாப்பிட்ருச்சு, அதனால் இறப்பு விகிதம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏன்டா இது இப்போ இந்த ஃபீடு அதிகமாக சாப்பிட்டா கூட குட்டிலாம் இந்த இறப்பு விகிதத்துக்குங்கிற ஸ்டேஜுக்கு போகலை. நம்ம எனக்காச்சும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக ஆள் இல்லை, வேறு ஆளை வச்சு போடுறோம் அப்படின்ட்டா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க அப்படின்ட்டா சாப்பிட்டுச்சுன்னா கூட அந்த கண்டிஷனுக்கு போகாது. சாணி வேண்டாம் கொஞ்சம் மாற்றி வேண்டாம் போடும். மற்றபடி ஃபீடு நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த டிடி கேட்டில் ஃபீடை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா
நம்ம குட்டியோட இவ்வளோ செலவு பண்ணி குட்டி வாங்குகிறோம், தரமான குட்டி வாங்குகிறோம். தரமான ஃபீடு கொடுக்கும்போது தான் அதோட ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு அதுக்கு போதுமான லாபமும் அதில் கிடைக்கும். சும்மா ஏதோ கண்ட ஃபீடை போட்டுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸு தான் அதிகமாக வரும். ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த மாவாக இருக்கிற மாதிரிலாம் கொடுக்காதீங்க, அது போய் வயிற்றில் செரிமானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையில் இது கிடையவே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இதில் இப்போ வந்து 75 குட்டி பொட்டுக்குட்டி இருக்குது. இன்ஷால்லா இது வந்து பக்ரீத்துக்கு கொடுக்கலாங்கிற எய்மில் இருக்கும். ஆவரேஜ் லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 கிலோவில் இருக்கும். யார் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்ஷால்லா பண்ணி கொடுத்துடலாம். நன்றி.